கேக்குது ஷெரின். ஆரம்பிக்கலாம். ஓ ஓ ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளும் தம்மத்தை பின்பற்றி தம்மத்தை போதிக்க வேண்டிய, சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய, சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்டு மாற்ற வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல்ல இருக்கிறோம். அந்த வேலைகளை நம்ம செய்வதற்கு நம்ம என்ன செயலை செய்யறதுக்கும் முன்பாக நம்ம தயார் செய்ய வேண்டியது மனசு. ம், மனசு. அந்த மனதை தயார் பண்றதுக்கு முன்னாடி என்னால இது செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை. இப்ப நம்ம வந்து கருணையை போதிக்கணும், பகுத்தறிவை போதிக்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமை தேவைப்படுது. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதை விட ஆழமா அவங்களுக்கு நம்பிக்கை குடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம கூட வர்றவங்க, நம்ம சொல்றவங்க எல்லாருமே மனக்குழப்பத்துல, பிரச்சனைகள்ல தான் நம்மகிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு நம்ம வந்து இந்த மாரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு ஆலோசனை வழங்குறதா இருக்கலாம். இல்ல எந்த ஒரு தீர்வை சொல்வதற்கு முன்பாக, ஆ நாம உருவாக்கிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் தான் தியானம். ஆ கட்டாயமா மனம் அமைதிப்படும்போது தான், பிரசன்ட்ல இருக்கும்போது மட்டும் தான், நம்ம என்ன செய்தாலும் அத வந்து நம்ம ரிசல்ட்டா நம்ம வந்து செய்ய முடியுது. இப்ப மனம் வந்து பதறும்போது, பதட்டப்படும்போது, இல்ல ஓவர் திங்கிங்கா இருக்கும்போது, இல்ல நம்பளே டிப்ரஷனா இருக்கும்போது, யாருக்குமே எந்த ஆலோசனையும் வழங்க முடியாது. ஈவன் நம்ம குடும்பத்தில கூட. இப்போ ஒரு கணவன், மனைவி சண்டைய போட்டுட்டு இருக்கிற நேரத்தில, ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு அவங்க சப்ஜெக்ட் பத்தியோ, இல்ல ஸ்கூல்ல இருக்கிற ஒரு விஷயங்களை பற்றி நம்மகிட்ட பேசும்போது, நம்ம கட்டாயமா எரிஞ்சு தான் விழுவோம். "நீ போ, அப்புறமா பேசு. நானே மனசு கஷ்டமா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட போம்போது, நம்ம குழந்தை அந்த வீட்டுடைய சூழல் நமக்கே எதிர்மறையாக தான் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு மனதை அ நிதானத்திற்குள்ள கொண்டு வந்து, இந்த மொமெண்ட்ல கொண்டு வந்து, நம்ம அது வந்து ஆசை கிடையாது. அது பயிற்சி. இந்த புரிதலோட நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மள பயிற்சிக்குள்ளாக்கிக் கொள்வது மட்டும் தான் மைண்ட வந்து பண்படுத்துறது. ஒரு நிலத்த வந்து டெய்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு அ ந தண்ணி ஊத்தி, அத வந்து கரெக்ட்டா அப்பப்ப கொத்தி விடுறது. அத சரி பண்ணா தான் நமக்கான ஒரு சாதாரண ஒரு ரோஜா பூ பூக்கணும் அப்டின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மண்ண எடுத்து அத கிளியர் பண்ணி, அதுக்கு உரம் போட்டு, அதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி, ச ச தேவையான சூரிய வெளிச்சம் பெட்டு அப்படிதான் அந்த பூவே. ஸோ நம்ம மனதுல நிம்மதி வேணும், கருணை நிறைந்து இருக்கணும் அப்டின்னா, மன அமைதி. ஸோ இது இது எல்லாருக்குமே புரியுது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து பயிற்சி பண்றதற்கு தவறிர்றோம். இல்ல நம்ம அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதற்கான ஒரு விஷயத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுக்குறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நம்ம கடந்து போகாம, நமக்கிட்ட இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி, முடிந்த அளவிற்கு அ மனதை ஒருநிலைப்படுத்தி, நம்மளுடைய கவனத்த நமக்குள்ள கொண்டு வந்து, இந்த ஆனாபானசதி பயிற்சிய நம்ம செய்யலாம். ஸோ நம்மளுடைய வேலைகளுக்கு அ அடித்தளமாக அமைகிற ஆனாபானசதிய கொஞ்ச நேரம் நம்ம பண்ணலாம். நம்ம இருந்த இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு, முதுகு கொஞ்சம் நேரா வச்சு, கண்கள மென்மையா மூடி, முதல்ல இவ்வளவு அறிவை பெற்றிருக்கிற, இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற, எவ்வளோ ஒரு தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கு இல்லையா? இத நமக்கு பாபா சாஹிப் நமக்கு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. பகவான் புத்தர் இப்படி ஒரு பாதைய நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. இத வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற எம்எம்டி. நமக்காக இத சேர்ந்து கவனிக்கிற ஒரு நல்ல குழு. நம்ம குழுவுக்கு சப்போர்ட் பண்ண நம்முடைய குடும்பம். நம்மள சுற்றி இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வோட, மனதார நன்றி சொல்லிட்டு, நன்றி உணர்வோட, உற்சாகமா, நம்பிக்கையோட நம்மளுடைய கவனத்த மேலுதட்டிற்கு மேல 2 மூக்கு துவாரத்துக்கூட முகப்புல என்ட்ரன்ஸ்ல நம்மளுடைய கவனத்த குவிச்சு, உள்ள போகுற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்ச மட்டும் கவனிக்கலாம். எந்த மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காற்று போகுது? எந்த மூக்கு துவாரத்தின் வழியா வருது? இல்ல 2 மூக்கு துவாரத்தின் வழியாவும் போகுதா? இல்ல 2 மூக்கு துவாரத்தின் வழியாவும் மூச்சு காற்று வருதா? அந்த மூச்சு எங்க போகுதுன்னு கவனிக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்ல. ஒரு வாட்ச்மேன் வந்து யார் உள்ள போறாங்க, யார் வெளியில வராங்கன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்க போறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்தளுடைய அந்த வாசல்ல, மூக்கோட என்ட்ரன்ஸ்ல நம்ம கவனம் வச்சு, உள்ள போகுற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்ச மட்டும் தொடர்ச்சியா விழிப்புணர்வோட கவனிக்கலாம்.
மனசு எங்கேயாவது வெளியில போகும். பரவாயில்ல. மீண்டும் மூச்சு. தொடர்ச்சி ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து உள்ள போகிற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்சு. ரொம்ப அலர்ட்டா, அட்டென்டிவா உள்ள போகிற மூச்சு, உள்ள இருந்து வெளியில வர மூச்சு.
மூச்சு. மனதுல எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் அன்பை உணர்ந்து அமைதியோடும், நிதானத்தோடும், பொறுப்புணர்வோடும், கருணையால் நிறைந்து பகுத்தறிவை இம்மண்ணிற்கு, இந்த மக்களுக்கு, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அளிப்பதற்கு நம்மை நாம் தயார் செய்கிற இந்த தம்ம பாதையில் பயணிக்கிறோம். தொடர்ந்து இந்த பயிற்சிய வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம். நமக்குள் இருக்கிற அந்த அமைதியும், அன்பும், தெளிவும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மனநிறைவா, மகிழ்ச்சியா வைக்கும். நம்ம குடும்பம் மகிழ்வாக இருக்கும்போது, பகுத்தறிவோடு இருக்கும்போது, மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபடும்போது, நம்மை சார்ந்தவர்களும் இதிலிருந்து விடுபட்டு, மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு, தங்களுக்கான துக்கத்திற்கான தீர்வை அவர்களே கண்டறியும் வண்ணம், நம்மளுடைய வாழ்வியல் மாறுவதற்கான ஒரு பயிற்சிய தான் நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். ஆ எம்எம்டி சார்பா எம்எம்டி மகளிர் சார்பா காலையில 5:30லிருந்து 6 மணி வரைக்கும் தியானம் நடக்குது. ஆ வெளிச்சம் சார்பா 6லிருந்து 6:30 காலையில 6 டூ 6:30 தியானம் நடக்குது. இரவு 10 டூ 10:30யும் தியானம் நடக்குது. அதுல நேரம் இருக்கிறவங்க அதுல கலந்து கொள்ளலாம். அது வெறும் தியானமாக மட்டும் இல்லாம, டெய்லி ஏதாவது ஒரு வாக்கின் மீது, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, ஆ பகுத்தறிவு பத்தி, இல்ல நன்றி உணர்வை பற்றி, அது மாரி ஏதாவது ஒரு வாக்கின் மேல நம்ம ஒரு 5 நிமிஷம் கருத்தை ஒருத்தரும் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம வந்து எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம், தியானம் பண்றதுல, இல்ல நம்ம வாழ்வியல்ல எதிர்கொள்ற பிரச்சனைகள், அது மாரி நமக்குள்ள அ செயல்பாட்டாளர்களா, இல்ல தம்ம செய்பவர்களாக இருக்கிற நம்ம எல்லாரும் தம்மத்த எடுத்துட்டு போற எல்லாரும் இன்னும் ஆழமா தெளிவு பெற்று, நம்ம மக்கள நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும், கடமையும் நமக்கு இருக்கு. ஆம். ஸோ இந்த பயிற்சிய நம்ம தொடர்ந்து செய்வோம். ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வோட நம்ம சாப்பிடும்போது, அ நடக்கும்போது, பேசும்போது, ஏன் இந்த விழிப்புணர்வு தேவை அப்டின்னா, நம்ம ஓவர் திங்கிங் ஆகும்போது டிப்ரஷன் ஆகும். டிப்ரஷன் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான அந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் பயிற்சி ரொம்ப அவசியப்படுது. அதை தொடர்ந்து செய்வோம். தேங்க் யூ சோ மச். ஜெய் பீம், நமோ புத்தாய. தேங்க்யூ ஷெரீன். தேங்க் யூ. ஓகே, 9:30க்கு முடிச்சுக்கலாம். ஒரு 9 மினிட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் எடுக்கலாம், இல்லை நான் க்ளோஸ் பண்ணி. ஜெய் பீம், நமோ புத்தாயா சார். ஜெய் பீம் நமோ புத்தாய பிரதர், சொல்லுங்க. சார், ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க 7 நாளைக்கு அப்புறம் புத்தர் ஞானம் அடைந்தது, அப்புறம் வெளியில சொல்றதுக்கு ரொம்ப தயங்கினாரு அப்படின்னு சொன்னீங்க ஆமா சார். ஆமா. எல்லாருக்கும் நம்மளுக்கு எனக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா கேள்வி என்னென்ன சார், ரொம்ப நாள் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. மற்றவங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கலாம், கேள்வி இருந்திருக்கலாம், கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல சார். ஞானம் அடைந்தார்னு சொல்றாங்களே, ஞானம் அடைந்தார், ஞானம் பெற்றார் சொல்றாங்க. உண்மையில் வந்து அந்த ஞானம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதா, இல்ல தானாகவே உருவானதா? ஓகே, இது வந்து தானாக உருவானது தான். சம்புத்தஸ அப்படி சொல்றோம். இப்போ அதாவது 3 வகையான அந்த ஞான நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய புத்தகங்கள்ல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து தாமாகவே ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அதன் மூலம் ஞானம் அடையிறது, அதுதான் வந்து சம்புத்தச, அதுதான் வந்து புத்தர் செய்தது.
இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பிறருடைய போதனைகளை கேட்கறதன் மூலம் அவங்க வந்து ஆஹ், ஞான நிலை அடையலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து யாராவது ஒரு ஆசிரியரோடே இணைந்து அவங்களோடே சேர்ந்து பழகி பழகி ஞான நிலையை அடையலாம். ஸோ 3 வகையான ஞான நிலையை அடையறது தான் நம்ம வந்து பௌத்தத்தில் சொல்றோம். அப்ப இதுல சித்தார்த்த கௌதமர் அடைந்த ஞான நிலைங்கிறது அது வந்து அவரே கண்டுபிடித்து ஞான நிலை அடைந்தார். அதுதான் இந்த விபாசனா அப்படிங்கிற டெக்னிக். அப்ப விபாசனாங்கிற தியான முறையை புத்தர் வந்து கண்டுபிடிச்சாரா அப்படின்னா கண்டுபிடிக்கல அவரு. ஏற்கனவே தியான முறை இருந்தது. அதை வந்து மாடிஃபை பண்றார். ஸோ ரீடிஸ்கவர்டுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த தியான முறையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து விபாசன தியான முறை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த விபாசன தியான முறையின் மூலம் யதார்த்த சூழலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வை அடைகிற நிலை தான் புத்தர் அடைந்த ஞானம். ஏன்னா மற்ற சாரி சார், ஏன்னா மற்ற சமயங்களில் வந்து அவருக்கு இது ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த சந்தேகத்துல தான் கேட்டேன் சார். இல்ல, புத்தர் சித்தார்த்த கௌதமர் பொறுத்த வரைக்கும் அவர் தானே ஞானம் அடைந்தார். அதனால்தான் சம்மா சம்புத்தச அப்படிங்கிற நம்ம வந்து புத்த வந்தனம் சொல்லும்போது நம்ம அதை சொல்றோம். ரொம்ப நன்றி சார். ஜெய் பீம், நமோ புத்தாய். ஜெய் பீம், நமோ புத்தாய் பிரதர். டாக்டர் இது கூட ஒரு ஆடிங் பாயிண்ட். சொல்லுங்க. அந்த சரி. ஞானம் அடைதல் அப்படின்னு அவர் கேட்டாங்களாங்க சார். அந்த ஞானம் அடைதல் அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும் டாக்டர். அதாவது என்னன்னா ஞானம் அடைதல், இந்த மீனிங் ஆஃப் வாட் இஸ் ஞானம் அடைதல் அதை சொல்லிட்டீங்கன்னா. சொல்லுங்க. சரி, நீங்களே சொல்லுங்க. இல்ல டாக்டர், அவங்க புரியுது, நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படி. ஞானம் அடைதல் அப்படின்றது வந்து என்ன, எதையும் நம்ம பெறுறது அப்படின்றது இல்லை. இப்ப நம்ம இந்த பாதையில போகும்போது உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மை என்னது, எல்லாமே இம்பெர்மனன்ஸ். ஆனா மத்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் நிலையானதுன்னு சொல்றாங்க. புத்தா நிலையற்றது, அதுதான் ட்ரூத். ஆனா இதை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. அப்போ இந்த இம்பெர்மனன்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பற்றற்று, அதே நேரத்துல மன அமைதியோடு எல்லோருக்கும் உதவி செய்யறது, அந்த நிலையை தானே டாக்டர் நம்ம ஞான நிலைன்னு சொல்றோம். கரெக்ட். இப்போ இது வந்து அவரு நம்ம கோயங்கா சொல்ற ஒரு உதாரணத்தோட சொல்றோம் அப்படின்னா, அந்த ஞான நிலை அப்படிங்கிறது எது, அந்த நிபானாங்கிறது நாட் சம்திங் டு அச்சீவ். அது ஏதோ ஒரு இடம், ஒரு பொருள், அந்த மாதிரினா அப்போ ஒரு இடமா இருந்தால் நம்மளை யாராவது அங்கே கூட்டு போய் விடுவாங்க. ஒரு பொருளாக இருந்தால் யாராவது நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது, நமக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஒரு ரூம்ல ஒரு பொருள் இருக்கு, அது மறைஞ்சு இருக்கு. ஆனா அது மேல நிறைய பொருட்களை போட்டு 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 அந்த இடத்துல எந்த ஒரு வெற்றிடமே இல்லாம நம்ம டம்ப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத பொருட்களை அங்கேருந்து அகற்றிட்டாலே அந்த பொருள் வந்து வெளியில வரும் இல்லையா? அதுதான் அந்த என்லைட்மெண்ட். நம்மெல்லாம் வந்து அதனால தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு புத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஞானம் இருக்கு. ஆனா இந்த ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணாம நம்ம வந்து விருப்பு வெறுப்புகளை போட்டுக்கிட்டு, மாயை, மற்றவங்க சொல்றத நம்பிட்டு, ஒரு சில அஹ், கற்பிதங்களின் மூலம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம சஃபரிங்ல உழன்றுகிட்டே இருக்கிறோம். அப்போ இதுல அந்த விருப்பு வெறுப்பை அகற்றிட்டு மாயையை அகற்றிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு இயற்கையான உண்மைத்தன்மை நமக்கு வெளிப்படும். அதுதான் ஞானம். அப்ப இதை வந்து யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே தான் அடையணும். கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வரீங்க. சரி. ஆமா டாக்டர், கரெக்ட். ஓகே பிரதர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவராஜ் பிரதர். ஸோ ஞானம்ங்கிறது யாரும் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, நம்மளே தான் அதை அடையணும். புரியுது சார், புரியுது. ரொம்ப நன்றி சார். ஓகே. ஓகே, இப்போ வேற யாருக்கும் எந்த கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம இந்த வார தம்ம உரையத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். ஜெய் பீம், நமோ புத்தாய. அப்புறம் இந்த விபாசன தியானம் அது வந்து காலையில 6 to 6:30 ஷெரீன் நடத்துறாங்க. அதுல எல்லாருமே முடிஞ்சா கலந்துக்கணும். அதே மாதிரி இரவு 10 to 10:30. இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். ஒரு புத்திசம்னா ஒன்றும் தியானம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. அப்போ தியானத்தின் மூலம் நம்ம மனசை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி அதன் மூலம்
கிடைக்கக்கூடிய பகுத்தறிவையும் கருணையும் பயன்படுத்தி இந்த சமூகத்துக்காக உழைக்கிறது தான். அதுதான். அப்பன்னா தியானம்ங்கிறது நம்மளை நம்ம செம்மைப்படுத்திக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி. அது இல்லாம நம்ம போய் நான் மற்றவங்களுக்கு மட்டும் நல்லது சொல்லுவேன் அப்படிங்கிறது அது யதார்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம கல்டிவேட் பண்ணி நம்ம மைண்ட் அதை கல்டிவேட் பண்ணாதான் நம்ம போய் அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியும். நான் அடுத்தவங்களுக்கு போய் தியானத்தை சொல்லணுங்கிறது இல்லை. அடுத்தவங்களுடைய நலனுக்காக நீங்க எந்த வேலையை செய்யணும்னாலும் உங்களுடைய மனசு வந்து தூய்மையா இருக்கணும். அப்ப அந்த மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் தியானம்ங்கிறது. இது வந்து புத்தரால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அறிவியல் சமூகம், மருத்துவ சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த பயிற்சியில செய்யலாம். காலையில 6 to 6:30, நைட்டு 10 to 10:30. அந்த லிங்கையும் நான் அந்த இதுல நம்மளுடைய ஞாயிறு தம்ம உரை குரூப்ல போடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலம் நம்ம வந்து நம்மளை ஒரு சிறந்த பௌத்தர்களை உருவாக்கிக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து சிறந்த பௌத்தர்களை நம்ம உருவாக்கவும் முடியும். ஜெய் பீம், நமோ புத்தாய.